The world hated me before it hated you. யோவான் 15:18. உலகம் உங்களை வெறுக்கும் முன்னே அது என்னை வெறுத்தது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, Jesus advocates love while the world promotes pleasure. Jesus proposes humility and tolerance while the world is after pride and aggression. Jesus promotes forgiveness when the world wants retaliation and revenge. Jesus seeks relationships, but the world creates division and chaos. இயேசு பரிந்துரைப்பது அன்பு, உலகம் முனைவது இன்பம். இயேசு முன்மொழிவது தாழ்ச்சி, உலகம் அலைகழிக்கப்படுவது ஆணவம் போட்டி. இயேசு முன்மொழிவது சகிப்புத்தன்மை, உலகம் அலைகழிக்கப்படுவது ஆணவம் போட்டி பொறாமை. இயேசு விளைவது மன்னிப்பு, உலகம் விளைவிப்பது வன்மம் பழிவாங்குதல். இயேசு விரும்புவது உறவுகள், உலகம் உருவாக்குவது பிரிவு குழப்பம். நன்மைக்கும் தீமைக்கும் இருக்கக்கூடிய எதிர்ப்பு எப்பொழுதும் சரி, அன்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி. நன்மை எப்பொழுதும் எதிர்க்கப்படும் அறிகுறியாகத்தான் விளங்கும். அதைத்தான் சிமியோன் தீர்க்கதரிசி குழந்தையாக இயேசு இருக்கும் பொழுதே இந்த தீர்க்க தரிசனத்தை கொடுக்கின்றார். நீ எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருப்பாய். எனவே தாயாகிய மரியாளின் உள்ளத்திலே ஒரு வாழ் ஊடுருவும், அந்த வேதனை என்னும் வாழ் ஊடுருவும். இவைகளை இந்த உலகத்தில் நாம் காண முடியும். நன்மை எப்பொழுதும் தாக்கப்படுகின்றது, தீமை எப்பொழுதும் உயர்ந்து நிற்கிறது. அதனுடைய தோற்றத்திலே, அதனுடைய இயல்பிலே பச்சை பசேரென்று இருக்கக்கூடிய, பச்சை கம்பளம் விரித்தாற்போல் இருக்கக்கூடிய நெல் வயல்களிலே மேலோட்டமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த களைகள் வளர்ந்து அந்த பயிரை விட உயரமாக தெரியும். இதுக்கு பண்படுத்தி, நிலத்தை பண்படுத்தி, எரு போட்டு, தண்ணியெல்லாம் வச்சு அதை பராமரிக்கிறோம். அது அப்படியே தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இந்த களை இருக்கிறதே எங்கெல்லாம் வளர முடியுமோ அங்கெல்லாம். இந்த கற்கள் அடுக்கி வைத்திருக்கிறோம் எல்லா இடத்துலையும். அந்த புற்கள் பாருங்கள், அந்த இடுக்கில் தலையை நீட்டிக்கிட்டு வரும். The tenacity of a weed. தீமைகள் அப்படித்தான். ஆகவே இந்த தீமைகளை என்ன செய்வது என்று பொறுத்து கொள்வதா, தலை வணங்குவதா, அதற்கு துணை போவதா? இல்லை, இயேசு காட்டுகின்ற விழுமியங்கள் அதுதான். அன்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி. அந்த விழுமியத்திற்காக வாழ்பவர்கள்தான் உண்மையான கிறிஸ்துவின் சீடர்கள். மற்றவர்களெல்லாம் ஆற்றில் அடித்து கொண்டு போகப்படும் சாதாரண மரமட்டைகள். மட்டைகளை ஆற்றுல தூக்கி போட்டால் என்ன பண்ணுது? அது வெள்ளத்தில் அப்படியே மிதந்துக்கிட்டே போகும், ஊறி போய் அங்கேயே மூழ்கி போடும். இது வல்ல வாழ்வு. வாழ்வு என்பது ஒரு எதிர் நீச்சல். ஆகவே நன்மைக்காக நான் துணிந்து நிற்க வேண்டும். எங்கெல்லாம் நன்மைத்தனம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே இந்த தீமைகள் குறைந்துவிடும். இது இருகோடுகள் தத்துவம். ஒரு கோட்டை அழிக்காமல் அதை சிறியதாக்க வேண்டும் என்றால் இன்னொரு பெரிய கோட்டை அதன் பக்கத்தில் வரை. இந்த கோடு பெரியதாக இருக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த கோடு சிறிதாகிவிடும். ஆகவே நன்மைத்தனத்தை இன்னும் அதிகரிப்போம், நன்மைத்தனத்தை ஊக்குவிப்போம், நன்மைத்தனத்துக்காக ஒன்று சேர்வோம். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அராஜகம் பண்ணுற பேர் வழியெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா கொஞ்சம் சுதியும் ஏற்றிக்கிட்டு அப்படி தான் வருவாங்க. அவர் குடித்தா தான் அவருக்கு தைரியம் வரும், குடித்தா தான் அவருக்கு இங்கிலீஷ் வரும். அப்படி அராஜகம் பண்ணுவது. ஆகவே இந்த அராஜகத்தை எதிர்ப்பதற்கு தைரியம் வேண்டும். தைரியமாக இரு. அவன் தீமைக்காக வருகின்றான், நீ நன்மைக்காக நிற்கிறாயே. உனக்கு எல்லா வகையிலும் உனக்கு
தகுதி உண்டு எதிர்த்து நிற்பதற்கு. அதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்து காட்டினார். இயேசுவை பின்பற்றுகிறோமா? நாமும் அந்த வழி செல்ல வேண்டும். இயேசுவின் வழி சிலுவை வழி, அன்பு வழி. இதோ உலகம் ஒரு பக்கம் பாருங்கள், எவைகளையெல்லாம் அது தன்னுடைய கோட்பாடாக வைத்திருக்கிறது. இயேசுவினுடைய கோட்பாடுகள் எப்படி இருக்கின்றன? இரண்டுக்கும் பாரதூர வித்தியாசம். அதை கடைபிடிக்க முயற்சிப்போம். Christ's kingdom is an eternal and universal kingdom, a kingdom of truth and life, a kingdom of holiness and grace, a kingdom of justice, love and peace. கிறிஸ்து அரசர் பெருவிழாவிலே வரக்கூடிய இந்த நன்றி மன்றாட்டு, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, தூயவர் பாடுவதற்கு முன்னால் செபிக்கப்படுகிறது அல்லவா? அது ஒவ்வொரு திருவிழாவுக்கும் உகந்த வகையிலே தயாரிக்கப்பட்ட முகவுரை. அன்று இன்று கிறிஸ்து அரசு எப்படிப்பட்டதாம்? இயேசுவின் அரசு முடிவில்லாத ஏக அரசு, ஒரே ஒன்லி ஒன் கிங்டம். தேர் இஸ் நோ டிவிஷன். நம்ம தான் அதை பிரிச்சுக்கிறோம். தெருக்கு ஒரு சபை, வீட்டுக்கு ஒரு கோவில், ஆகவே 4 பேர் சேர்ந்தால் ஒரு சபை என்றெல்லாம் இந்த கத்தோலிக்க திருச்சபை சின்னாபின்னமாக்கப்பட்டதை பாருங்கள். எதற்காக என்று யோசித்து ஆழ்ந்து கருத்துக்கு போங்கள். மார்ட்டின் லூத்தரிலிருந்து இவைகள் பிரிந்து போனது எதற்காக? சுயநலத்திற்காக. மார்ட்டின் லூத்தர் ஒரு பிஷப் ஆகணும்னு விரும்பினார், பிஷப் ஆகலை. நான் எவ்வளவு படித்த பேர் வழி எனக்கு இல்லையா என்று தனியாக ஒரு ஆவர்த்தனம். அந்த காலகட்டம் போய் எவ்வளோ தூரம் வந்திருக்குது தெரியுமா? இப்பொழுது இப்போ இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தில் ஒரு ஃபாதர் போய் ஒரு மேற்றானியார்கிட்ட, உங்களுக்கு 10 லட்சம் தரேன், என்னுடைய பெயரை ஆயர் தகுதிக்கு முன்மொழிய வேண்டும். ஒரு முறை முன்னாள் ஆயர் மைக்கேல் அகஸ்டின் என்கிட்ட இந்த தமாஷா சொல்கிறார், இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே, தாமஸ் எனக்கு எத்தனை லட்சம் கொடுக்குற, உன்னை பிஷப் பார்க்குறேன். என்ன ஆண்டவரே, இதுதான்பா உலகம். இப்படி ஒருத்தர் கேட்டுட்ருக்கிறார். ஒரு மேட்ராசனத்தில் பிஷப்பை போய் அரகன் சாப்பிட்டு, உனக்கு காசு தரேன், என்னுடைய பெயரை முன்மொழி. அரசியல் ஆதாயம் எவ்வளோ தூரம் திருச்சபையும் பாதிக்கின்ற அளவு வந்து விட்டது பார்த்தீர்களா? அன்று யூதாஸ், இன்று இப்படிப்பட்ட நிலை. ஆகவே எப்பொழுது நீ தீமைக்கும் இப்படி உலகத்துக்கும் அடிபணிகின்றாயோ, இத்தகைய அவலங்களை நாம் சந்திக்க வேண்டும், சந்திக்க நேரிடும். முடிவில்லாத ஏக அரசு, உண்மை வாழ்வின் அரசு, தூய்மை அருள் நிறைந்த அரசு, நீதி அன்பு அமைதியின் அரசு. இதுதான் இயேசுவினுடைய அரசு, த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட். எவ்வளவு நேர்த்தியானது! அதைத்தான் நாம் வர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உமது அரசு வருக என்று ஒவ்வொரு முறையும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் ஜெபிக்கும் பொழுது இந்த அரசு வர வேண்டும் என்று இறை தந்தையை பார்த்து ஜெபிக்கின்றோம். அந்த அரசை நாம் இங்கே நம்மிடையே கொண்டு வருகிறோமா? ஜீசஸ் யூத் அப்படின்னு இளைஞர்கள் நடத்துகின்றார்கள். அவர்களை பாராட்ட வேண்டும். மிகுந்த முயற்சியோடு பங்குகளுக்கு சென்று இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கெல்லாம் தியானத்தை வைத்து உருவாக்கக்கூடிய முயற்சி. அந்த முயற்சிக்கு அதிகமாக இளைஞர்கள் இளம்பெண்கள் செவிமாய்ப்பது கிடையாது. இப்படி எல்லா பங்குகளும் இந்த பிள்ளைகளை வழிநடத்தி இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞான கல்வியும் கொடுத்து இப்படி செய்தால் எல்லா பங்குகளும் எப்படி மிளிரும் என்று அந்த ஜூனியர் லூத்தர் மார்ட்டின் எப்படி கனவு கண்டாரோ அப்படி வார்த்தைகளை அவர் சொல்லி சென்றார் என்று அவரிடம் பேசியவர்கள் சொல்லுகிறார்கள். உயிர் துடிப்புடன் பிள்ளைகளை வழிநடத்துதல், இளைஞர்களிடம் பெண்களை வழிநடத்துதல், அவர்களுக்கு வேண்டிய ஞான கல்வி கொடுத்தல், தயாரிப்பை கொடுத்தல், முகம் கோணாமல் அவர்களுக்கு வேண்டிய வழி வாய்ப்புகளை உருவாக்குதல், ஏனோ தானோ என்று அல்ல, அள்ளித்தெளித்த கோலமாக அல்ல, ஆழ்ந்த கல்வியை கொடுங்கள். அவருடைய வாழ்க்கையில் என்றும் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே அந்த முளையும் பயிர் எப்படி சிறப்பாக வருகிறதோ அதே போன்று அவர்கள் மிளிர்ந்து நிற்பார்கள். ஆக இப்படி பிள்ளைகள் அந்த பக்தியிலும் வளர வேண்டும், உலக ஞானத்திலும் வளர வேண்டும். அவைகளை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவோம். இதைத்தான் என்னுடைய விருது வாக்காக நான் கொண்டிருப்பது. இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும்
என்றும் உன் கழல் தொழுவேன், என்றும் உன் கழல் தொழுவேன். இறைவா, உன்னுடைய பாத கமலங்களை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பக்தனாக நான் என்றும் இருக்கச் செய்தருளும். எதுவரினும் ஏற்பேன், வறுமையிலும் வாழ்வேன், வளமையிலும் வாழ்வேன் என்று புனித சின்னப்பரை போன்று நாம் வாழ வளர ஆண்டவரிடம் செபிக்க வேண்டும். உயர்வு அற உயர்நலம் உடையவன் எவன் அவன், மயர்வு அற மதிநலம் அருளியவன் அவன், அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயர் அரு சுடரடி தொழுது எழு என் மனனே. திருவாய்மொழி. சுருக்கமாக, யார் இந்த துவக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறாரோ, தாமஸ் அக்வினாஸுடைய இந்த 6 லட்சணங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறோம். சில குறிப்பிடத்தில் சர்வேஸ்வரன் தாமா இருக்கிறார், துவக்கம் முடிவுமில்லாமல் இருக்கிறார், அளவிலா சகல இருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கார், எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாக இருக்கிறார், சகல நன்மையும் சுருபையாக இருக்கிறார் என்று இந்த 6 லட்சணங்களை உடைய இறைவன்தான் அனைத்திற்கும் என்ற ஒரு நிறைவு நம் மனதில் இருக்க வேண்டும். செபிப்போம், விழுந்தால் இருப்போம். Lord Jesus, may the fire of your love fill my heart with an eagerness to please you in all things. May there be no rivals to my love and devotion to you who are my all. ஆண்டவராய் இயேசுவே, உம் அன்புத்தி என் இதயத்தை எல்லா வகையிலும் உமக்கு உகந்தவற்றை செய்கின்ற ஆர்வத்துடன் நிரப்புவதாக. எனக்கெல்லாம் ஆகிய உம்மை அன்பு செய்வதிலும் உம்மீது ஆழ்ந்த பக்தி கொள்வதிலும் யாதொரு தடையும் இல்லாமல் போவதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.